ஷீரடி மசூதி வெயில் சுட்டெரிக்கும் மதிய வேளை அது. பக்தர்கள் வியர்வையில் நனைந்தபடி வந்து பாபாவை தரிசித்துச் சென்றார்கள். பக்தர்கள் பாபாவின் கால்களில் விழுந்த போதிலும் கூட பாபா வழக்கம் போல் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் ஏதோ கவலையில் இருந்தார். திடீரென எழுந்து தடதடவென்று கீழே இறங்கி மசூதியின் சபை மண்டபத்திற்கு வந்தவர் அங்கும் இங்கும் நிலை கொள்ளாமல் நடந்தார். தன் காலில் விழுந்தவர்களை பார்த்து வெகுண்டார். டேய் மூர்க்கர்களா, போதும் என் தரிசனம், போங்கள், சீக்கிரம் உங்கள் இடத்திற்கு ஓடுங்கள். மாலை வேளையில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள், பாதுகாப்பான இடமாக பார்த்து ஒதுங்குங்கள் என்று சப்தமிட்டார். அவரது அலறலை கேட்டு பயந்து போன மக்கள் மகள்சாபதி, ஷாமா, தாத்தியா ஆகியோருடன் பாபாவிடமே வந்தார்கள். பாபா, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி நிலை கொள்ளாமல் தவிக்கின்றீர்கள் என்று மகள்சாபதி வினவ, மகள்சாபதி, பயங்கர ராட்சசன் வரப்போகிறான், மரணத்தை ஏற்படுத்தும் நோயை பரப்பிவிட்டு பெருத்த சேதத்தை விளைவிக்கப் போகிறான் என்ற பாபா பெரும் கோபத்தில் இருந்தார். யார் அந்த ராட்சசன்? தாத்தியா கேட்டார். அது தெரிய வரும். அவன் இந்த திசையை நோக்கி கிளம்பிவிட்டான். சாயங்காலத்திற்குள் வந்து உங்களுடைய வீட்டையெல்லாம் நாசப்படுத்திவிட்டு எல்லோரையும் ஓட ஓட விரட்டுவான். எல்லோரையும் குழந்தை குட்டிகளுடன் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கச் சொல்லுங்கள். ஆடு மாடுகளை பாதுகாப்பான இடத்தில் அடைத்து வைக்கச் சொல்லி எச்சரிக்கை செய்யுங்கள். தங்குவதற்கு நல்ல பாதுகாப்பான இடம் இல்லாதவர்களை மசூதிக்குள் தங்க வையுங்கள். இங்கு ஒன்றும் நேராது. பாபாவின் தேகம் வடவடுத்தது, முகம் சிவந்து காணப்பட்டது. தாத்தியா, ஷாமா ஆகியோர் பாபாவின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டு திரும்பும்போது சூரியன் மேற்கில் மறைந்து கொண்டிருந்தான். திடீரென்று பெரும் காற்று மசூதியினுள் நுழைந்தது. அவ்வளவுதான். பாபா திடுக்கிட்டு எழுந்து நின்று கர்ஜித்தார். இன்று நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். உன்னுடைய செய்கை நல்லதில்லை. மசூதியை சுற்றி சுழன்ற காற்றின் சுழல் வேகத்தில் பாபாவின் பிச்சை பாத்திரம் சபை மண்டபத்தில் போய் விழுந்து பெருத்த சப்தத்தை ஏற்படுத்தியது. பிரளயம் வந்து விட்டதோ என்று அஞ்சும் வண்ணம் இடியும் மின்னலும் போட்டியிட்டு கொண்டு கனத்த மழை பெய்ய சூறாவளி காற்று எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு ஓய்ந்தது. முதலிலேயே பாபா எச்சரிக்கை செய்திருந்ததால் எல்லோரும் அவரவர் வீட்டிலும் வீடில்லாதவர்கள் மசூதியிலும் தஞ்சம் புகுந்து எங்கெல்லாம் இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் நடுநடுங்கியபடியே ஒண்டிக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் இடி இடித்தது. எங்கும் இருள், எங்கு பார்த்தாலும் தண்ணீர். மழை மீண்டும் 2 மடங்கு வேகத்துடன் ஊரையே மூழ்கடிக்கும் வண்ணம் கொட்டி தீர்த்தது. ஷீரடிவாசிகளும் பக்தர்களும் நடுநடுங்கி போய் பாபாவை கைகூப்பினார்கள். பாபா என்று ஒரு சிறுவன் கத்த, அவனைத் தொடர்ந்து எல்லோரும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று பாபாவை வேண்டினார்கள். பாபா தன் இருக்கையிலிருந்து எழுந்து கீழே இறங்கி சபை மண்டபத்துக்கு வந்தார். எல்லோரும் விலகி வழிவிட்டார்கள். மழையில் நனைந்தபடியே வெட்ட வழியில் வந்தவர் தன் 2 கைகளையும் மேலே தூக்கி வானத்தை நோக்கி, நான் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் நீ பிரளயத்தைப் போல தாண்டவமாடிவிட்டாய். நான் எங்கே இருக்கிறேன் என்பது உனக்கு கூடவா தெரியவில்லை என்று இடியை விட பெருத்த குரலில் கர்ஜித்தார். தங்களை காப்பாற்றுவதற்காக பஞ்ச பூதங்களுடன் பாபா சண்டையிடும் அந்த அற்புத காட்சியை நேரில் கண்ட ஷீரடி பக்தர்களுக்கு பாபாவின் மீது இன்னும் பக்தி கூடியது. மழை ஓய்ந்தபாடில்லை. நீ ருத்ர தாண்டவம் ஆடியது போதும். இல்லாவிட்டால் நான் உன்னை சந்திப்பேன். இதற்கு மேல் ஒரு சொட்டு காற்றின் ரீங்காரம் எதுவும் என் காதில் விழக்கூடாது. நான் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். என்ன நினைத்து கொண்டாய்? இந்த சாய்பாபாவுக்கு உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறுத்து உன்னுடைய ஆட்டத்தை, நிறுத்து நிறுத்து என்றார். அப்பொழுது சட்டென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவரது இடி முழக்க கர்ஜனையின் பலனாக மேகங்கள் எல்லாம் மறைந்தன. மின்னல்கள் ஓடிவிட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக மழையின் வேகம் குறைந்து காற்று எங்கேயோ போய் ஒளிந்தது. அடுத்த கணம் அங்கே இருள் விலகி வெளிச்சம் பெரியதை கண்ட பக்தர்கள் நிம்மதி பெருமூச்சுடன் சேரும் சகதியுமாய் கிடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த பாபாவின் அருகில் ஓடி போய் அவரது காலில் விழுந்து வணங்கி துடித்தார்கள். பாபா இப்போது அமைதி தவழும் முகத்தோடு காணப்பட்டார். முதலில் கோபத்துடன் காணப்பட்ட அவரது முகம் இப்பொழுது மிகவும் பிரகாசமாயிருந்தது. எல்லோரும் உற்சாகம் மேலிட்டால் சாய்பாபாவுக்கு ஜே என்று வெற்றி குரல் எழுப்பினர். மறுநாள் ஏராளமானோர் தங்கள் உயிரை காப்பாற்றிய பாபாவை காண கூட்டமாக கூடிவிட்டனர். அவர்கள் எல்லோரும் பாபாவின் ஆரத்தியை பாட பாபா சந்தோஷமடைந்தார். ஒரு கிறிஸ்தவ பக்தர் வந்து பாபாவின் பாதங்கள் தொட்டு வணங்கி, பைபிளில் இதே மாதிரி சம்பவம் நடந்த கதையை நான் படித்திருக்கிறேன் என்றார். அதற்கு பாபா, நானும் பைபிள் படித்திருக்கிறேன். அருமையான கிரந்த நூல். அதில் உள்ள ஒரு தத்துவத்தை கடைபிடித்தாலே உலகில் அமைதி சாம்ராஜ்யம் உண்டாகும். நீ எந்த கதையை சொல்கிறாய் என்று கேட்டார் மலர்ந்த முகத்துடன். பகவான் இயேசு இது போன்ற இயற்கையின் சீற்றத்தை சாந்தப்படுத்தினார். நேற்று நான் உங்களில் இயேசுபிரானை கண்டேன் என்றார் அந்த பக்தர்.
பாபா சிரித்தபடி ஆகாயத்தை நோக்கி கையை காட்டி, நான் இயேசுவாக இருந்தேன், புத்தர் மகாவீரராகவும் இருந்தேன், எல்லோராகவும் இருந்தேன். அடே, ஒரு சாதாரண தத்துவம் இது. எல்லோருக்கும் எஜமானன் ஒருவரே. அப்படி இருக்க நாமெல்லாம் எப்படி வெவ்வேறாக இருக்க முடியும்? இந்த எல்லா பிரிவினைகளையும் விட்டொழியுங்கள். மனிதன் என்று எல்லோரும் சமமாகுங்கள். ஒருவரையொருவர் பரஸ்பரமாக நேசியுங்கள். உலகில் உள்ள எந்த ஒரு மகானும் இதைத்தானே சொல்கிறார் என்று பாபா கேட்க, எல்லோரும் ஆமாம் என்று ஆமோதித்தனர். உதி கொடுத்து கொண்டே இப்படி புன்னகையுடன் சொன்ன பாபாவை அனைவரும் வணங்கிவிட்டு சென்றனர். ஓம் சாய்ராம்.